வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அத்திப்பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அத்திப்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் இ, கால்சியம், சோடியம், பொட்டாசியம் போன்ற உடலுக்கு தேவையான சத்துக்கள்லாம் அதிகமான அளவில் நிறைந்திருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக அத்திப்பழத்தில் இருக்கிறதால இதை நீங்கள் உலர வச்சும் சாப்பிடலாம், அப்படியும் சாப்பிடலாம். இதை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான ப்ராப்ளத்தை இது க்யூர் பண்ணும், பலவிதமான பிரச்சனையும் வராமல் தடுக்கும். ஸோ அத்திப்பழம் என்ன நன்மைகளை கொண்டிருக்குன்றதை பற்றி விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயத்திற்கு ஆரோக்கியம் அத்திப்பழம். அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நம் இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலம் இதயத்தினுடைய இரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராகும். மேலும் இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் குறைக்கப்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தினமும் 1 அல்லது 2 அத்திப்பழத்தை அந்த சீசன் டைமில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். புற்றுநோயை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அத்திப்பழம். அத்திப்பழத்தை நீங்கள் உலர்த்தி எடுத்துக்கொள்ளும் போது இந்த உலர் அத்திப்பழத்தில் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால உங்களுடைய உடலில் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய செல்களிலிருந்து உங்களை இது பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நம் உடலினுடைய ஆரோக்கியத்தை அத்திப்பழம் மேம்படுத்துகிறது. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் செல் பரவலும் முன்னாடியே தடுத்திருக்கும் உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோயும் கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். எலும்புகள் வலுவாக இருக்கும் நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. இப்போ தினமும் நீங்கள் ஒரு அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள் உங்களுக்கு வலுவடைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அந்த போன்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஒரு அத்திப்பழத்திலே சுமார் 3% உங்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். நம்முடைய உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் அளவு இந்த அத்திப்பழத்தை இந்த அத்திப்பழம் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அந்த அத்திப்பழத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் அளவு இந்த அத்திப்பழத்தில் கிடைக்கும். மேலும் இதனால உங்களுடைய எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் மூட்டு வலி வராமல் தடுக்கலாம் அப்படின்றதையும் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், எலும்பு உருக்கி, அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி போன்ற பலவிதமான பிரச்சனையை இது குணப்படுத்தும், வராமலும் தடுக்கும். நீங்கள் எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்கன்னா அத்திப்பழத்தை உலர்த்தி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய வெயிட் லாஸை ஃபாஸ்ட்டாக எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் பண்ணுறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். நீங்கள் உலர்த்தி எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அத்திப்பழத்தில் 47 கிராம் கலோரிகள் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இந்த உலர்த்தி எடுக்கப்பட்ட இந்த அத்திப்பழத்தை உட்கொள்வதன் மூலமாக 0.2 கிராம் கொழுப்பு சத்து தான் உங்களுடைய உடலுக்கு போய் சேரும். இதனால உங்களுடைய உடல் எடையை எளிதில் குறைச்சி பல பிரச்சனைகள் இல்லாமல் தடுக்கிறதுக்கு இந்த உலர் அத்திப்பழம் உதவிகரமாக இருக்கும். மேலும் நீங்கள் இந்த உலர்ந்த அத்திப்பழத்தை எடுத்துக்கும் போது ஃபைபர் இது அதிகமாக இருக்குது. ஸோ வயிறு நிரம்பிய ஃபீலை தரதால அதிகமான உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. குவிக்காக உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைச்சிக்கலாம். செரிமானத்தை அதிகரிக்கும் அத்திப்பழம். ஒரு நாளைக்கு நீங்கள் 3 அத்திப்பழம் சாப்பிட்டு வருவதன் மூலம் 5 கிராம் அளவிலான ஃபைபர் சத்து உங்களுக்கு கிடைக்குது, உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். இது உங்களுடைய உணவு செரிமானத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இதனால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் நீங்கள் ஈஸியாக விடுபட்டுடலாம், எளிதில் விடுபடலாம். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வராமலும் தடுக்கலாம். அதுக்கு நீங்கள் அத்திப்பழத்தை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. ரத்த அழுத்தத்தை குறைக்கும் அத்திப்பழம். இப்போ நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அத்திப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாகவும் சோடியம் சத்து குறைவாகவும் இருக்கு. இந்த அத்திப்பழத்தை நீங்கள் தொடர்ந்து தினமும் சாப்பிட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹை பிபி, அதாவது ஹை பிளட் பிரஷர்னு சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அதுக்கு நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கோங்க. சர்க்கரை நோய்க்கு மருந்தாக அத்திப்பழம் விளங்குகிறது. அத்திப்பழத்தில் அடங்கி இருக்கக்கூடிய ஃபைபர், நார் சத்தினால நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இது தாராளமாக சாப்பிடலாம். இதை எந்த அளவுக்கு சாப்பிட வேண்டும் அப்படின்றத பற்றி நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதாவது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு தான் அந்த அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் வேணும்னா ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்ட பின்பு கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த அத்திப்பழத்தை சாப்பிடும்போது பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி சர்க்கரை நோய்க்கு மருந்தாக அத்திப்பழம் விளங்கும். ரத்த சோகையை தடுக்கும் அத்திப்பழம். ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் 2% இரும்பு சத்து இருக்கு. இது உங்களுடைய உடல்ல ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகப்படுத்தி ரத்தத்தினுடைய உற்பத்தியும் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த அத்திப்பழம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணப்படும் இரும்பு சத்து கிடைக்கிறதால. ஸோ ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கையால் இந்த ஹீமோகுளோபின் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதால சுறுசுறுப்பாக உங்களுடைய உடலுக்கு எல்லா பகுதிகளுக்குமே ஆக்சிஜனை இந்த ஹீமோகுளோபின் கடத்தி செல்லும். இந்த அனிமியா ப்ராப்ளத்தையும் நீங்கள் வெகு விரைவில் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் மருத்துவ நன்மைகளை பெறணும் அப்படின்னா அத்திப்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. குறிப்பாக நீங்கள் அத்திப்பழத்தை உலர் அத்திப்பழமாக, அந்த ட்ரை அத்திப்பழமாக நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது உங்களுடைய மருத்துவ பலன்களை ரொம்பவே விரைவாக வாங்கி தரும். நிறைய மருத்துவ நன்மைகளை இந்த உலர் அத்திப்பழம் கொடுக்கும். ஸோ அத்திப்பழத்தை நீங்கள் உலர் அத்திப்பழமாக எடுத்துக்கிறதுக்கு அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.